சென்னை அண்ணா சாலையில் உள்ள காசினோ தியேட்டரில் ஸ்பைடர்மேன் படம் பார்க்க வந்தவர்களை அந்த படம் இரவுதான் திரையிடப்படும் என தெரிவிக்கப்பட்டதால் வாக்குவாதம் ஏற்பட்டது. கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் கதிரவன். கதிரவன், என்ன நடந்தது? விரிவான விவரங்களை பதிவு பண்ணுங்க. சென்னை அண்ணா சாலையில் உள்ள காசினோ திரையரங்கில் ஸ்பைடர்மேன் படம் பார்ப்பதற்காக ஆன்லைன் மூலமாக பலர் டிக்கெட்டுகளை புக் பண்ணிக்கிறார்கள். காலை 11:30 மணி படம் என்று நினைத்துக் கொண்டு அந்த படத்திற்கான டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்திருக்கிறார்கள். ஆனால் திரையரங்கு சென்ற போதுதான் அது இரவு 11:30 மணிக்கு ஸ்பைடர்மேன் படம் திரையிட இருப்பது தெரிய வந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பல பள்ளி மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் பலர் அந்த படம் பார்ப்பது வருகை தந்திருந்த நிலையில் காலையில அந்த படம் திரையிடப்படவில்லை, இரவு என்று திரையரங்கு நிர்வாக தரப்பாக தெரிவித்திருக்கிறதுனால அங்கு வாக்குவாதமானது ஏற்பட்டிருக்கிறது. உடனடியாக காவல்துறையினர் அங்கு வருகை தந்திருக்கிறார்கள். சிலரை ஜனநாயகம் படம் வேண்டுமென்றால் தற்போது திரையிடப்பட்டிருக்கிறது. அங்கு பார்க்கும்போது திரையரங்கு நிர்வாகிகள் அறிவுறுத்ததாகவும் பணம் வேண்டுமென்றால் 2 நாட்களுக்கு தான் பணம் திரும்ப வரும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். உடனடியாக போலீசார் அங்கிருந்தவர்களை சமாதானம் செய்து டிக்கெட் எடுத்தவர்களுக்கு 2 நாட்கள் பணம் திருப்பி தரப்படும் என்றும், இரவு காட்சிகள் மட்டுமே இங்கே ஸ்பைடர்மேன் வெளியிடப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இளைஞர்கள் மற்றும் பள்ளி மாணவர்களை ஜனநாயக படம் பார்ப்பதாக அறிவுறுத்தியதாகவும், அது சான்றிதழ் உள்ள படம் என்பதனால அதுக்கு பள்ளி மாணவர்கள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஜனநாயகம் படத்தை பார்ப்பதற்காக வலியுறுத்தியதாகவும் ஒரு குற்றச்சாட்டை அவர்கள் முன்வைத்திருந்தார்கள். பிறகு போலீசார் சமாதானப்படுத்தி 2 நாட்களுக்குள் அந்த டிக்கெட்டுகள் திருப்பி கொடுக்கப்படும் என்று நிர்வாகத்தின் தரப்பாக தெரிவித்திருப்பதாக தெரிவித்து அவர்களை அங்கிருந்து கலைந்து போக செய்திருக்கிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.